ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி இப்போ 3வது டெஸ்ட் போயிட்டுருக்கோம் சரிங்களா? ஸோ அந்த 3வது டெஸ்ட்டோட கன்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிற்றிலக்கியங்கள் மற்றும் நாட்டுப்புற பாடல், சித்தர் பாடல்கள் இதுதான் தமிழ்ல டெஸ்ட்டு ஓகேங்களா? அதே மாதிரி வந்து மேக்ஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, லாப சதவீதம் ப்ளஸ் தனி வட்டி ஓகேங்களா? ஸோ இந்த கண்டென்ட் தான் நம்ம பார்த்தோம். ஓகே, மொத்தம் 150 கொஸ்டின் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அதோட கீ ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் தான் ஓகேங்களா? ஸோ எனக்கு எல்லா கீயும் எக்ஸ்பிளைன் பண்ண டைம் கிடைக்காது. நான் டைம் கிடைக்கும் போது என்னால் முடிஞ்சதுக்கான டெஸ்ட்டோட ஆன்சர் கீயை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லா டெஸ்ட்டுக்கும் நான் நார்மலாக கீ ஆன்சர் அனுப்பிடுறேன். எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து எல்லா டெஸ்ட்டுக்கும் போட முடியாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா? ஸோ 2வது டெஸ்ட்டுக்கு என்னால் போட முடியல. 3வது டெஸ்ட்டுக்கு நான் போடுறேன். டைம் இருக்கும்போது 2வது டெஸ்ட்டு போட்டுக்கிறேன். சரி, அதே சமயத்தில் கண்டிப்பாக உங்கள் மார்க் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கிளாஸ் போட்டேன். அந்த கிளாஸ் கூட என்னன்னா கூகுள் மீட் ஆர் ஜூம் மீட் நான் போடுறேன். போடும்போது நீங்கள் அட்டன் பண்ண மிஸ் பண்ணிடுறீங்க. அதை ரெக்கார்ட் பண்ணி எனக்கு போடுற அளவுக்கு என் ஃபோனில் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியும் இல்லை சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு கிளாஸ் வந்து அப்போவே கவனிக்க பாருங்கள். நான் கிளாஸ் போடும்போதே அந்த டைமில் என்ன பண்ணுங்கள், கிளாஸை கவனிக்க பாருங்கள் சரிங்களா? அப்படி இந்த கிளாஸ் கவனிச்சிருந்தீங்கன்னா ஓகேங்களா, இந்த டெஸ்ட் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்திருக்கும். ஓகே, காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யாரு? அண்ணாமலையார். காவடி சிந்தின் தந்தைனா அண்ணாமலையார் ஓகேங்களா? அப்போ சிந்துக்கு தந்தைனா யாரு? சிந்துக்கு தந்தை பாரதியார். காவடி சிந்தின் தந்தை அண்ணாமலையார், சிந்துக்கு தந்தை பாரதியார். அருணகிரியார் யாரு? அருணகிரியார் திருப்புகழ் பாடினது அருணகிரியார் ஓகேங்களா? சுந்தரனார்னா நிறைய சுந்தரனார் இருக்காங்க ஓகேங்களா? தேப்போ மீனாட்சி சுந்தரனார் ஓகேங்களா? நார்மல் சுந்தரர் அது மாதிரி நிறைய இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து உழவர் உலத்தியது வாழ்க்கையில். உழவர் உலத்தியது இதுதான் கீவேர்டு ஓகேங்களா? ஸோ உழவர் உலத்தியது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கிய வகை. அப்போ இங்க இது ஆப்ஷன் பாருங்க, என்னென்ன இருக்கு பாருங்க. உலா, இப்போ நான் உலா எடுக்கணும்னா உலான்றது யாரு? ஒரு தலைவனோ இல்லை ஒரு அரசனோ அவன் வந்து என்ன பண்ணுவான்னா ஊர்வலம் வருவான். அதை பார்த்து 7 வகை பருவ பெண்களும் ஓகேங்களா காதல் விழுவாங்க. அந்த பாட்டுக்கு பேர் தான் உலா ஓகேவா? குறவஞ்சினா என்ன? தலைவன் மீது தலைவி காதல் கொண்டிருப்பா. அந்த தலைவிக்கு குறத்தி குறம் சொல்வது தான் குறவஞ்சி ஓகேங்களா? இங்கே உழவர் வரல, இதுலேயும் உழவர் வரல. களம்பகம்னா என்ன? 18 உறுப்புகளை, களம்னா 12, பகம்னா அதில் பாதி 6, 18 உறுப்புகளை கொண்டு பாடப்படும் இலக்கியம் தான் களம்பகம். அப்போ இந்த பல்லுனா என்ன? பள்ளமான நிலத்தை உழுது செய்த, அதாவது உளுந்த ஓகேங்களா? உழவர்களுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பல்லன். அந்த பல்லர்களை பற்றி பாடின பாட்டுக்கு பேர் தான் பல்லு. அப்போ உழவர் உலர்த்திறது வாழ்க்கைனா எங்கே வந்துடும்? பல்லு. ஸோ ஆன்சர் என்ன? பல்லு இலக்கியம் சரிங்களா? திருமலை முருகன் பல்லு கூறும் நெல் வகையில் கூறாத நூல். ஸோ நம்ம புதுப்புக்கள் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு பாக்ஸில். சீதாபோகம் இருக்கும், புழுகு சம்பா இருக்கும், சொரிக்குரம்பு இருக்கும், காடை சம்பா இருக்காது ஓகேங்களா? காடை வேறு வேறு பேர் தான் வரும். ஸோ ஆன்சர் வந்து டி. சும்மா இதை தெரிஞ்சுக்கிங்க, ரொம்ப மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை. பேசிக்காக படிச்சிங்கன்னா போதும். அந்த நெல் பேர், காளை பேர் அதெல்லாம் சும்மா படிச்சுங்க சரிங்களா? ஸோ ஆன்சர் டி. கலிங்க மன்னன் அனந்தவர்மன். அப்போ கலிங்க மன்னன் அனந்தவர்மன் வந்தாலே இது எந்த நூல்? கலிங்கத்து பரணி. போர் தொடுத்து வெற்றி பெற்றவர் யாரு? முதலாம் குலோத்துங்க சோழன். யார் பாடுனா? ஜெயங்கொண்டார் ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே அல்க ஓகேவா? செல்வம்ன்றது என்னன்னா சிந்தையின் நிறைவு தான் செல்வம். பணம் சேர்த்து வைக்கிறோம் இல்லையா, அது பேர் செல்வம் கிடையாது ஓகேவா? சிந்தையின் நிறைவு, நம்மளோட உள்ளம் நிறைவேறது இல்லையா, மன நிம்மதிக்கு பேர் தான் செல்வம் ஓகேங்களா? நல்குறவு அவா எனப்படும் ஓகேங்களா? அவா அதாவது அது இல்லாமல் ஓகேங்களா? செல்வத்தை வந்து நீ பணமாக நினச்சினா அது உனக்கு என்னது? அவானா என்ன அர்த்தம்? பேராசை ஓகேங்களா? அவா ஓகே, நெக்ஸ்ட். இதை பாடினது யாருன்னா குமரகுருபர். ஸோ ஓகேங்களா? செல்வம் என்பது சிந்தை நிறைவே அல்க நல்குறவு அவா எனப்படுமே அப்படின்னு சொன்னது குமரகுருபர். நோட் பண்ணிக்கோங்க, குமரகுருபர் சிலபஸில் இருக்கார் இல்லையா? கல்வியின் ஊங்கில்லை சிற்றுயிருக்கு உற்ற துணை. ஸோ இதுவும் யாருன்னா குமரகுருபர் தான். நம்ம புக்கில் இல்லாத 2 கொஸ்டின் இதெல்லாமே ஓகேங்களா? ஸோ அவரோட முக்கியமான ப்ரீவியஸ் கொஸ்டின் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். கல்வியின் ஊங்கில்லை சிற்றுயிருக்கு உற்ற துணை. கல்வியோட சிறந்த துணை என்ன இல்லை இந்த உலகத்தில் இல்லை உயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகேவா? கல்வியின் மேன்மை சொன்னாலே அது குமரகுருபர் தான். நீதி நிறைவு இலக்கணம் சொல்கிறார் இல்லையா, அதுதான். முக்குடர் பல்லு இலக்கியத்தை நாடக வடிவில் ஏற்றவர். அதாவது முக்குடர் பல்லோட ஆசிரியர் பெயர் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதை நாடக வடிவில் இயற்றியவர், நாடக பாங்கில் இயற்றியவர் இவராக இருக்கலாம்னு கருதப்படுறாங்க. அந்த கருதப்படுவர் யாருன்னா எண்ணாயின புலவர். அதுவும் எண்ணாயின புலவர், இதுதான் ஸ்பெல்லிங் ஓகேங்களா? ஸ்பெல்லிங்கோட பார்த்துங்க, எண்ணாயின புலவர். நீங்கள் ஆப்ஷன் டி போட்டிருந்தா கூட அது தப்பு தான். ஆப்ஷன் சி தான் ரைட், எண்ணாயின புலவர். ஆணை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு ஓகேங்களா? மாணவனுக்கு வகுப்பது பரணி. கண்டிப்பாக இங்கே 2 சொல்லினா தான் வரும்னு நினைக்கிறேன். தப்பாக எழுதியிருக்காரு கொஸ்டின் ஓகேங்களா? 2 சொல்லினா தான் வரும். மாணவனுக்குன்னா இந்த 2 சொல்லினா தான். வகுப்பது பரணி என்னும் பாடலர்கள் இடம்பெற்றுள்ள இலக்கண நூல் வந்து பன்னிரு பாட்டில். அதான் சொல்லணும்ல, 1000 யானைகளை கொண்டவனுக்கு பாடப்படுவது தான் என்னது? பரணி அப்படின்னு பாடுவோம். ஜெயங்கொண்டாரின் சமகால புலவர். ஜெயங்கொண்டார் 12ஆம் நூற்றாண்டு. கம்பர் கூட 12ஆம் நூற்றாண்டு தான். ஆனால் ஜெயங்கொண்டார் 1ஆம் குலோத்துங்க சோழனோட அவைக்கள புலவர். கம்பர் வந்து 2ஆம் குலோத்துங்க சோழனின் அவைக்கள புலவர். அப்போது இவருக்கு அடுத்து தான் இவர் வந்திருக்கணும். ஸோ இவரோட சமகாலத்தவர் யாருன்னா ஒட்டகுத்தர் இருந்திருப்பார். அதனால தான் ஜெயங்கொண்டார் எழுதிய கலிங்கத்து பரணியை ஒட்டகுத்தர் என்ன படிப்பார்? தென் தெய்வ பரணி ஓகேங்களா? அப்படி பாராட்டிருப்பார் இல்லையா? ஸோ ஆன்சர் வந்து சி. பிள்ளை பெருமாள் ஐயங்கார் வந்து 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் ஓகேவா? நக்கீரர் வந்து சங்ககாலம்.
வையகம் எல்லாம் எமதென்று எழுதுமை. வையகம் எல்லாம் யாரு? மறுப்பூசி ஓலையால் சொல்லியிருப்பாங்க இல்லையா, பாண்டிய மன்னன் முத்தொள்ளாயிரம் சொல்லும் இல்லையா. முத்தொள்ளாயிரம் என்ன சொல்லுவான், பாண்டிய மன்னன் வந்து அவனோட யானையோட தந்தத்தால் எதிரியோட மார்பிள என்னன்னு எழுத சொல்கிறான், திரு நிறைந்த உலகம் எல்லாம், அதாவது செல்வம் நிறைந்த இந்த உலகம் ஃபுல்லாக யாருதுன்னு எழுது, எனதென்று எழுதுமே அப்படின்னு சொல்லுவான் இல்லையா. மாறன் கழிது, மாறன் பாண்டியன். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து முத்தொள்ளாயிரம். அந்த நூல் சொல்கிறது முத்தொள்ளாயிரம். சித்தர் பாடல்கள் என்றதும் முதலில் நம் நினைவுக்கு வருது. சித்தர்னா நீங்கள் எங்கே போயிடுவீங்க, பக்தி. சித்தர்னா பக்தியாக இருப்பாங்கன்னு போயிடுவீங்க. தப்பு. சித்தர்னா என்னது, சமூக உணர்வு. சித்தர்களிடம் என்ன இல்லை, சாதி பேதம் எதுவுமே கிடையாது. சித்தர்கள்னா சமூக உணர்வு. ஆன்சர் டி. ஓகேவா. நாட்டுப்புற பாடலின் வகை. நாட்டுப்புற பாடல் வந்து மொத்தம் 7 இருக்குது. பழைய புக் எடுத்து பாருங்க. ஓகேங்களா. குழந்தை பிறந்தலேருந்து தாலாட்டு பாடல். ஓகேங்களா. தாலாட்டு பாடல், தொழில் பாடல், ஒரு தொழிலை பற்றி பாடுற தொழில் பாடல், ஒப்பாரி. ஓகேவா. அது மாதிரி நிறைய இருக்குது. விழிப்புணர்வு பாடல், சமய பாடல், அந்த மாதிரி 7 வகை இருக்குது. மாங்காய்ப்பால் உண்டு மலை மேலே இருப்போருக்கு தேங்காய்ப்பால் எதுக்கடி. மாங்காய்ப்பால் உண்டு மலை மேலே இருப்போருக்கு தேங்காய்ப்பால் எதுக்கடி. குதம்பாய். குதம்பாய். ஓகேங்களா. இதான் கீவேர்டு. தேங்காய்ப்பால் எதுக்கடி. இப்பாடலில் எழுதியவர் யாருன்னா குதம்பாயின்னு வந்தால் குதம்பை சித்தர். ஓகேங்களா. குதம்பைன்ற ஒரு பெண்மணி வச்சு இவர் வந்து இந்த அவர்கிட்ட பேசுகிற மாதிரி பாட்டு பாடியிருப்பார். ஸோ குதம்பை சித்தர். ஆன்சர் குதம்பாய் தான் கீவேர்டு. யார் பாடிய சித்தர் பாடல்கள். ஞான பாமாலை. ஞான பாமாலைன்னு வந்தால் அகத்தியர். ஓகேங்களா. அகத்தியர் பாடிய பாடலுக்கு பேர் என்னது, ஞான பாமாலை என்று வழங்கப்படுகிறது. களைப்பு நீங்க வேலை செய்வோர். அப்போ களைப்பு நீங்க வேலை செய்வோர் பாடுவது என்ன பாட்டு, வேலை சொல்லிட்டான். அப்போ என்ன வந்துடணும், தொழில் பாடல். ஓகேங்களா. தொழில் பாடல். தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர். தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர், அதாவது நிறைமொழி மாந்தர். அவன் வந்து எல்லாத்தையுமே நிறைஞ்சிருக்கிற ஒரு மனிதர்கள் அப்படின்னு யாரை சொல்லணும், சித்தர்கள். ஓகேங்களா. தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் சித்தர்கள். த்ரோட் பெயினாக இருக்கனால அதிகம் பேச முடியல, அதனால் குறைஞ்ச அளவுக்கு நான் இது பண்ணுறேன். எழுதப்படாத பாடல் என்னப்படுது. எழுதப்படாத பாடல் என்ன அர்த்தம், நாட்டுப்புற பாடல். பார்த்துருக்கோமா இல்லையா. அதனால தான் அது பேர் வாய்மொழி இலக்கியம். நாட்டுப்புற பாடல் வந்து எழுதலை, அதனால தான் அது என்ன பண்ணான், வாய் வழியாக பாடிட்டு போயிட்டான். அது பேர் தான் வாய்மொழி இலக்கியம். ஓகேவா. பண்டை காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர் யாரு, ஆழ்வார்கள்லாம். இவன் ஆழ்வார், நாயன்மார். ஓகேங்களா. இந்த புலவர்கள் வந்து ஆழ்வார்களும் நாயன்மார்களும் சமயத்தை சார்ந்தவர்கள். சமயன்ற கான்செப்ட் இருக்கும். ஓகேங்களா. அதே புலவர்கள்ன்றது வந்து என்ன, ஒரு மன்னனை பற்றி பாராட்டி பாடுறவங்க தான் அந்த புலவர்களாக இருந்திருப்பாங்க. பண்டைய காலத்தில் யோகம் அதாவது என்ன, யோகான்னு சொல்கிறோம் இல்லையா, யோகா, அதை பற்றி சொன்னதே யாருன்னா சித்தர்கள் தான். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து பி. வல்லைப்பாட்டு என்று. வல்லை என்ன அர்த்தம், பெண்கள் வந்து நெல் குத்துறாங்கல்ல, நெல் குத்தும் போது பாடுற பாட்டு தான் வல்லைப்பாட்டு. அப்போ பாரு, வல்லை நெல் எதை வச்சு குத்துவாங்க, உலக்கையை வச்சு தானே குத்துவாங்க. ஸோ ஆன்சர் ஏ. சிம்பிளாக யோசிக்கலாம். ஓகேங்களா. நாற்கரணங்கள் எனப்படுது. நாற்கரணம் எங்கே வருது இந்த வேர்டு, தமிழ் வீடு தூது, பழைய புக்கு. ஆமாம்ல, பார்த்தோம்ல. நாற்கரணங்கள். நல்லேர் தேர் பூட்டி நாற்கரணங்கள்னு சொன்னோமா. அப்போ அந்த நாற்கரணம் என்ன, அறம்பொருள் இன்பம் வீடுனா 4 வகை வித்துக்கு நாற்பொருள் சொல்லுவான். அறம்பொருள் இன்பனா அர்த்தம் நாற்பொருள். இதை 4 வித்தையா போடுவாங்க. வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பானா என்னது, 4 வகை பாக்கள். ஓகேவா. அது என்னது, வரப்பாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த பாட்டில் சொல்லல 4 வகை வரப்புகள், 4 பாவம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இதுதான் அந்த நாற்கரணம். ஒரு தேருக்கு எப்படி 4 சக்கரம் இருக்குமோ அது மாதிரி மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். ஓகேங்களா. இதுதான் நாற்கரணங்கள் தமிழ் வீடு தூது சொல்லும். ஓகே. ஆன்சர் சி. இவருக்கு ஒப்பார் ஒருவரும் இல்லை. அப்போ இவருக்கு ஒப்பார் ஒருவரும் இல்லை அப்படின்னு பாடுற, அவரை புகழ்ந்து பாடுற பாட்டு தான் ஒப்பாரி. ஓகேங்களா. யாரை பற்றி பாடும், இறந்தவரை பற்றி பாடும். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து பி. நாட்டுப்புறவியலின் தந்தை. நோட் பண்ணி, ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். நாட்டுப்புறவியலின் தந்தை என்று அழைக்கப்படுற நா வானமாமலை. இன்சியல் மிஸ் ஆயிடுச்சு. நா வானமாமலை. ஓகேங்களா. ஓகே. இந்த சூசக்திவேல் யாரு, உங்களுக்கு தெரியும் இல்லையா. சூசக்திவேல் யாரு, நாட்டுப்புற இயல் ஆய்வா அப்படின்ற நூலை தொகுத்தவர் தான் சூசக்திவேல் வருவான்னு நினைக்கிறேன். அன்னகாமு, நா வானமாமலை, கீவா ஜெகநாதன். இவங்க 3 பேரும் யாருன்னா நாட்டுப்புறவியலின் மும்மணிகள்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ ஆன்சர் வந்து நாட்டுப்புறவியலின் தந்தை நா வானமாமலை. அதே உலக நாட்டுப்புறவியல், இது தமிழ் நாட்டுப்புறவியலின் தந்தைனா நா வானமாமலை. உலக நாட்டுப்புறவியலின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜேக்கப் கிரீம். எழுதி வச்சுங்க தயவு செய்து. ஜேக்கப் கிரீம். ஓகேங்களா. ஜேக்கப் கிரீம் அவர் தான் உலக நாட்டுப்புறவியலின் தந்தை. குரம் என கூறப்படும். அப்போ குரம்னாலும் ஈஸியாக போட்டுருங்க. என்னது, குறவஞ்சி. குறப்பாட்டு அப்படின்னு வந்தாலே குறவஞ்சி தான், குற்றால குறவஞ்சி தான். ஓகேங்களா. அரியாசனம் உனக்கே ஆனால் உனக்கு சரியாரும் உண்டோ தமிழே. எந்த பாட்டு, பழைய புக்கு தமிழ் வீடு தூது. அப்போ ஆன்சர் என்ன, சி. தமிழ் வீடு தூது. தமிழரசி குறவஞ்சியை ஏற்றியவர். அப்போ குற்றால குறவஞ்சியை ஏற்றியது யாரு, திரிகூடராசப்ப கவிராயர். தமிழரசி குறவஞ்சியை ஏற்றியது யாரு, வரதனஞ்சே பிள்ளை. இவருக்கு என்ன சிறப்பு பேரு, புறவலேறு. ஓகேங்களா. புறவலேறு. நோட் பண்ணி வச்சுங்க, புறவலேறு. ஓகேங்களா. பாவலேறுனா யாருன்னு பார்த்தோம்னா பெருஞ்சித்தனார். கவிஞர் ஏறுனா வாணிதாசன். புறவலேறுனா வரதனஞ்சே பிள்ளை. அது இன்னொன்று இருக்கு. இன்னொரு பெத்தலகேம் குறவஞ்சி. ஓகேங்களா. பெத்தலகேம் வந்து தேவ ஏதோ ஒரு பேர் வரும், தேவநேயம் ஏதோ வரும், மறந்து போச்சு எனக்கு. ஓகேங்களா.
முடிஞ்சா சொல்லுங்க. பெத்லகேம் குறவஞ்சி எழுதுறது யார்? வேதநாயகம் சாஸ்திரி. வேதநாயகம் சாஸ்திரின்னு வரும். ஓகேங்களா, அதான் பெத்லகேம் குறவஞ்சி பாடியவர். அழகர் கிளை வீடு தூது என்னும் சிற்றிலக்கியம். அழகர் கிளை வீடு தூதும்னா யார் பாடியிருப்பா? பலப்பட்டடை சொக்கநாதர் பாடியிருப்பார். அழகர் கிளை வீடு தூது பலப்பட்டடை சொக்கநாதர் 250 ஆண்டுக்கு முன்னாடி பாடியிருப்பாரு. ஓகேங்களா, ஆன்சர் சி. தூது இலக்கியம் இது. ஓகேவா, தமிழ் வீடு தூதில் அமைந்துள்ள கன்னிகள். கன்னிகள் என்ன அர்த்தம்? அதாவது மாலை 2 பூ வச்சு கட்டப்பெற மாலை மாதிரி ஒரு 2 அடியில் இருக்கிற அந்த பாடல்ல எதுகை அமைய மாதிரி பாடுறதான். ஓகேங்களா, அப்போ என்ன அர்த்தம்? 268 கன்னிகள் உண்டு. சரிங்களா, பலப்பட்டடை சொக்கநாதர் பிள்ளை எழுதிய மற்றொரு நூல். பலப்பட்டடை சொக்கநாதர் எழுதிய மற்றொரு நூல் தான் அது அண்ணம் வீடு தூது. 250 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. தென்றல் வீடு தூது யாரு? தென்றல் வீடு தூதும் பலப்பட்டடை இல்ல அண்ணம் வீடு தூது தான் பலப்பட்டடை சொக்கநாதர். சாரி, தப்பா சொல்லிட்டேன். அண்ணம் வீடு தூது கிடையாது. பலப்பட்டடை அண்ணம் வீடு தூது ஆசிரியர் தெரியல யாருன்ட்டு. பலப்பட்டடை சொக்கநாதர் தான் தென்றல் வீடு தூது, அழகர் கிளை வீடு தூது. இது ரெண்டும். ஓகேங்களா, ஸோ மிஸ்டேக் ஆயிடுச்சு. பலப்பட்டடை சொக்கநாதர் எழுதிய நூல் என்னன்னா மற்றொரு நூல் தென்றல் வீடு தூது. ஓகேங்களா, இன்னொன்று வந்து அழகர் கிளை வீடு தூது. தமிழ் வீடு தூதோட ஆசிரியர் பேர் தெரியாது. ஓகேங்களா, அதே சமயம் முகில் வீடு தூதுன்னு இருக்கு இல்லையா. முகில் வீடு தூதுன்னு என்ன அர்த்தம்? மேகம் வீடு தூது. அப்ப யாரு? குமரகுருபர். நோட் பண்ணுவீங்க, மேக வீடு தூது குமரகுருபர். சரியா, ஓகேவா. 29 குறவஞ்சி என்பது. குறவஞ்சி என்பது என்ன பார்த்தோம்? சிற்றிலக்கிய வகையில் ஒன்று. உலா என்னும் சிற்றிலக்கியத்தில் வழங்கப்படும் மற்றொரு பெயர் உலானா, உலாபுரம். ஓகே, ஆன்சர் என்ன? உலாபுரம், கமா உலா மாலை. உலா மாலை. அப்புறம் வந்து என்ன வரும்னா பரணி. இது வருது, அது பேர் என்ன? பரணி வருதுல்ல. பரணி. பரணி இல்லை, பவனி. பவனி பவனி அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. உலாபுரம், உலா மாலை, பவனி வருதல் அப்படின்றது தான் எல்லாமே இந்த இது. ஓகேங்களா, அப்போ இந்த உலா மடல் அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல. உலா மடல்னா ஒரு நூல் ஒருத்தர் எழுதியிருப்பார். யாருன்னா ஜெயங்கொண்டார் எழுதியிருப்பார். ஓகேங்களா, கலிங்கத்து பரணி மட்டும் இல்லாமல் இந்த பாடலாம் அவர் எழுதியிருப்பார். இசை ஆயிரம் நினைக்கிறேன், ப்ளஸ் உலா மடல் அந்த பாடலும் எழுதியிருப்பார். இதுக்கு ஆன்சர் சி தான். வருகை பருவம் என்பது பிள்ளை தமிழ். வருகை பருவம் நோட் பண்ணு. ஃபர்ஸ்ட் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் வந்து காப்பு. ஓகேவா, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம். ஓகேவா, வருகை. ஆறாவது பருவம் வந்து வருகை. ஸோ ஆன்சர் வந்து சி. சரிங்களா, குமரகுருபர் எம்மொழி புலமை வரும். நாம என்ன போட்டுருவோம்? தமிழ் வடமொழின்னு ஈஸியாக போட்டுருவோம். ஆனால் தமிழ் வடமொழி இந்துஸ்தானின்னு இருக்கும். ஓகேவா, பி. தமிழ் வடமொழி இந்துஸ்தானி. காசியில் கூட இருக்கு என்ன, அது ஒரு மண்டபம் இருக்கும். ஓகேவா, குமரகுருபரின் நீதிநெறி விளக்கம் என்னும் நூலில் எத்தனை பாடல்களுக்கு பதிமார் கலைஞர் உரை எழுதுகிறார்? மொத்தம் குமரகுருபர் எழுதிய நீதிநெறி விளக்கம் கடவுள் வாழ்த்தோட எத்தனை பாட்டு? 102 பாடல். அதில் பதிமார் கலைஞர் இருக்கார் இல்லையா, பாதினா எவ்வளோ வரும்? 51 பாடல்கள் வந்து உரை எழுதியிருப்பாரு. குமரகுருபர் எழுதாத நூல். குமரகுருபர் என்னென்ன நூல் எழுதுறாரு? கந்தர் கலிவெண்பா. ஓகே, எழுதியிருக்காரு. மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழ். ஓகேவா, இதெல்லாமே இவர் எழுதியிருப்பாரு. குலோத்துங்கன் பிள்ளை தமிழ் இவர் கிடையாது. குலோத்துங்கன் பிள்ளை தமிழ் வந்து ஒட்டகுத்தர் எழுதியிருப்பார். யாரு? ஒட்டகுத்தர். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. தமிழில் அமைந்த முதல் பிள்ளை தமிழ் நினைக்கிறேன். குலோத்துங்கன் பிள்ளை தமிழ் வந்து தமிழில் அமைந்த முதல் பிள்ளை தமிழ் ஒட்டகுத்தர் எழுதியிருப்பார். சரியா, அடுத்தது பெத்லகேம் குறவஞ்சி. பெத்லகேம் தங்கன்ற தஞ்சை. வேதநாயகம் சாஸ்திரி. முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ்நாடு குமரகுருபர். அழகர் கிளை வீடு தூதுனா பலப்பட்டடை சொக்கனார் ப்ளஸ் தென்றல் வீடு தூதுனாலும் அவரே தான். தக்கையாக பரணினா அது ஒட்டகுத்தர். ஓகேங்களா, கம்பராமாயணத்தில் 7வதாக இல்லை சாரி ஆமாம் கம்பராமாயணத்தில் இன்னொரு காண்டம் ஒன்று வரும் இல்லையா, 7வது ஒரு காண்டம் வரும் இல்லையா, அந்த காண்டத்தை இருந்து யாருன்னு கேட்டாங்கன்னா இவர் தான் வருவார். சரியா, ஓகே. திருவாரூர் நான்மணி மாலையை பாடியவர். திருவாரூர் நான்மணி மாலை யாரு? குமரகுருபர். ஓகேங்களா, குமரகுருபர் தான் திருவாரூர் நான்மணி மாலை. திருவாரூரில் தோன்றியிருக்க தியாகராசர் அந்த மேலே அந்த கடவுள் மீது பாடியது தான் இந்த பாடல். மதுரை மீனாட்சி அம்மையின் முத்துமணி மாலையை பரிசு. மதுரை மீனாட்சி அம்மை கிட்ட இவர் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் யார் பாடுவா? குமரகுருபர் பாடுவார். அதை பாடி மீனாட்சி அம்மை கிட்டே என்ன பண்ணுவார்? முத்துமணி மாலையை பரிசாக பெறுவார். ஸோ ஆன்சர் குமரகுருபர் தான். ஓகேவா, உலகு குளிர எமது மதியில் ஒழுகும். உலகமே குளிர் அளவுக்கு எமது மதியில் ஒழுகும் அமுத கிரணமே, எனது சிந்தனையில எனது உள்ளத்துல ஓகே ஒழுகும் அமுத கிரணமே அப்படின்னு யாருன்னா குமரகுருபர் யாரை பாடியிருப்பாரு? முருக பெருமாளை பாடியிருப்பாரு. ஓகேங்களா, அப்ப என்ன பருவம்? வருகை பருவம். புது புக்கில் இருக்கிற ஒரே ஒரு பிள்ளை தமிழ், அந்த பிள்ளை தமிழ் முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழ் பாட்டு வந்து செங்கிரை பருவம். பழைய புக்கில் 2 பாட்டுக்கும் அந்த 2 பாட்டுமே வருகை பருவம். செங்கிரை பருவம்னா எத்தனாவது பருவம்? 2வது பருவம். வருகை பருவம்னா 6வது பருவம். ஓகேவா, பிள்ளை பெருமாள் ஐயங்கார் யாருடைய அவையில் அலுவலர்? பிள்ளை பெருமாள் ஐயங்கார் யார்? இவரு அழகிய மணவளதாசர் என்று அழைக்கப்படுவார். யாரு? பிள்ளை பெருமாள் ஐயங்கார். தெய்வ கவி தெய்வ கவி அழகிய மணவளதாசர் என்று அழைக்கப்பட்டவர்லாம் யாரு? பிள்ளை பெருமாள் ஐயங்கார். திருமலை நாயக்க மன்னர் காலத்தில் இருந்திருப்பார். 1623 to 56 வரை இருந்திருப்பார் நினைக்கிறேன். ஓகேங்களா, நோட் பண்ணிங்க. திருமலை நாயக்க மன்னர். திருவேங்கட தந்தாதி என்னும் நூலின் ஆசிரியர். திருவேங்கட தந்தாதி அவரே தான். யாருன்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார். ஓகேங்களா, சைவ வைணவத்தை இணைப்பது. சைவம் வைணவம். ஓகேங்களா, இது எங்கே வருது? இந்த முக்குடர் பல்லுன்னு ஒரு பாட்டு சொன்னோம் இல்லையா, அதில் அந்த பல்லனுக்கு வந்து எத்தனை வைப்புனா 2 வைப்பு. ஓகேங்களா, ஒரு வைப்பு பெரிய மூத்த வைப்பு வந்து பெருமாளை கும்பிடுவா, அதாவது வைணவம். ஓகேங்களா, இளையப்பள்ளி வந்து என்னன்னா சைவம், சிவனை கும்பிடுவா, சைவம். ஓகேவா, இப்போ இந்த நடுவில் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணுவான்னா இவளையும் என்ன பண்ணுவான்?
சேர்த்து வைப்பான். 2 பேரும் எப்பயுமே ஒரு வீட்டில் 2 பொண்டாட்டினா என்ன வரும்? சண்டை தானே வரும். ஆனால் இருந்தாலும் அப்போ வைணவம், பெரிய ஒய்ஃப் வந்து வைணவம், சின்ன ஒய்ஃப் வந்து சைவம், 2த்தையும் ஒன்றிணைக்கிற மாதிரி ஹஸ்பண்ட் நடந்துப்பான். அந்த பாட்டு தான், அந்த கதை தான் முக்குடர் பல்லு. ஓகேவா? ஸோ ஆன்சர் என்ன? முக்குடர் பல்லு. ஞாபகம் வச்சுங்க. மனப்பாடம் பண்ண ஒன்றுமே இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட், தத்தம் பாய்ப்புணல் முத்தம் அடைக்கும். ஓகேங்களா? தத்தும் பாய்ப்புணல் முத்தம் அடைக்கும். அதாவது பாயக்கூடிய புனல், என்னது புனல்னா வெள்ளம், நீர். அந்த நீரை எது அடைக்கும்? முத்துக்கள் அடைக்கும். ஓகேவா? அப்படியாப்பட்ட சிறப்புடைய நாடு தான் என்ன நாடு? என்னுடைய ஊர் மருதூர் அப்படின்னு சொல்லி யார் பாடுவா? இளையப்பள்ளி பாடுவா இல்லையா? என்ன இலக்கியம்? இளையப்பள்ளின்னு சொல்லிட்டு முக்குடர் பல்லு, மருதூர். ஓகேவா? ஸோ ஆன்சர் டி. முக்குடர் பல்லு எந்த மாவட்டத்தின் பேச்சு வழக்கை உள்ளது? முக்குடர் பல்லு. ஃபர்ஸ்ட் முக்குடர் பல்லுன்னு யார் பேர் வந்துச்சு? 3 ஆறுகள் கூடும் அந்த ஊருக்கு, அதனால அது பேர் முக்குடல். அந்த 3 ஆறு என்னென்ன? ஒன்று தாமிரபரணி, இன்னொன்று சிற்றாறு, இன்னொன்று தன்பொருணை நதின்னு இருக்கும். தன்பொருணை நதின்னு என்ன அர்த்தம்? தன்பொருணைனா தாமிரபரணி நதின்னு அர்த்தம். ஓகேங்களா? இன்னொன்று சிற்றாறு, இன்னொன்று கோதண்டராமன். அப்போ இந்த தன்பொருணை அதாவது தாமிரபரணி, சிற்றாறுலாம் எந்த மாவட்டத்தில் பாயுது? திருநெல்வேலி தானே. அந்த பாடலோட பாஷை, மொழி பாஷையும் எப்படி இருக்குன்னா திருநெல்வேலி பாஷையில தான் அமையும். ஸோ ஆன்சர் டி. ஓகேவா? ஊரோடு தோற்றமும் உரித்தன. நல்லா கவனி. ஊரோடு தோற்றமும் உரித்தன மொழிப. அதாவது ஊரோடு, அந்த ஊரோட பாஷை வந்து லோக்கல் பாஷையில் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா? லோக்கல் என்ன, நீ உன்னோட ஸ்லாங் ரொம்ப லோக்கலாக இருக்குது என்ன கூட சொல்கிறாங்க இல்லையா? அதுதான். ஸோ நம்ம மக்களோடு சேரி மொழியில் பேசி, ஓகேவா, சேரி மொழியில் பேசி பாடுற பாடல் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பல்லு. ஓகேங்களா? ஆமாம், ரொம்ப இதாக இருக்காது, ரொம்ப இலக்கிய வார்த்தைகளாக இருக்காது. 2 பேர் வீட்டுக்குள்ளே எப்படி பேசினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வார்த்தைகள் தான் இந்த பல்லு இலக்கியத்தில் இருக்கும். இதுதான் தொல்காப்பியர் சொல்லியிருப்பாரு. ஊரோடு தோற்றமும் உரித்தன மொழிப. ஊரோட ஒன்றி அந்த ஊர் பேசும் மொழியில பேசக்கூடிய பாடலுக்கு பேர் தான் என்னது? பல்லு இலக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஆன்சர் வந்து டி. நிதிதரு கவிகையும் நிலமகள் உரிமையும் இவையுடைய நந்தி. ஓகேங்களா? இது என்ன பாட்டு? இது வந்து நந்தின்னு வந்து இல்லையா? அப்போ யாரை பற்றி இருக்கும்? நந்திவர்மன். அதுவும் எந்த நந்திவர்மன்? 3ஆம் நந்திவர்மன். நந்தி கிளம்பகம், தமிழில் அமைந்த முதல் கிளம்பகம் என்னது? நந்தி கிளம்பகம் தான். அதோட தலைவன் யாருன்னா 3ஆம் நந்திவர்மன். ஆன்சர் டி. பி. ஆன்சர் பி, நந்திவர்மன். மதியிலி அரசர் நின் மலரடி பணிகிலர். அதே தான், அந்த நந்தி கிளம்பத்தோட லாஸ்ட் லைன் நினைக்கிறேன். மதியிலி அரசர் நின் மலரடி பணிகிலர் வானகம் ஆழ்வாரை பாடல்கள் இடம்பெற்றுள்ள நூல் நந்தி கிளம்பகம். ஓகேவா? ஒரே ஒரு பாட்டு தான் இருக்கு, படிச்சீங்கன்னா புரிஞ்சிடும். வாயில் இலக்கியம். வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் என்ன? அதாவது ஒருத்தர் நம்ம தூது விடுறோம் இல்லையா? அந்த தூது அது என்ன? நீ கிள்ளை விடுனா கிளி, அன்னம்னா அன்னப்பறவை, ஓகேங்களா, மயில், விரலினா மயில், ஓகேங்களா, தமிழ் விடு தூது, காகம் விடு தூது, நெஞ்சம் விடு தூது, நீ யார் வேணாலும் தூது விடு. அந்த தூது என்ன போகும்? அந்த தலைவியோ தலைவனோ அவனோட வீட்டோட வாசல், அவன் கோவில் இருந்தா கோவில், வீட்டில் இருந்தா வீடு, அந்த வீட்டோட வாசல் வரையும் போய் என்ன பண்ணுவோம்? சொல்லிட்டு வரும். அப்போ அது பேர் தானே அது வாயில் இலக்கியம். அப்போ வாசல் தானே வாயில்னு அர்த்தம். ஸோ அந்த அப்போ அது எது? தூது தானே அந்த இதை சொல்லுது கான்செப்டை. ஸோ ஆன்சர் வந்து தூது. தூது எவ்வாறு அழைக்கப்படும்னா வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம். அதுவே வாய்மொழி இலக்கியம். நல்லா கவனிங்க. வாயில் இலக்கியம்னா தூது, வாய்மொழி இலக்கியம்னா என்னது? நாட்டுப்புற பாடல். ஓகேவா? பொருந்தாததை பொருந்தாத்தொடர். உலா வந்து 7 வகைப்படும். 5 வகைப்படும் கொடுத்துதான் தப்பு. ஏன்னா 7 வகை பருவ பெண்கள் என்ன பண்ணும்? மங்கை, மடந்தை, தெரிவை, அறிவை, ஓகேவா, இவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க? அந்த தலைவன் மீது காதல் கொள்வாங்க. அப்போ 7 வகைப்படும். உலா வந்து 7 வகை. ஓகேவா? ஸோ இங்கே என்ன இருக்குது? 5 வகைன்னு கொடுத்துதான் தப்பு. கலம்பகம் 18 உறுப்புகள், கரெக்ட் தான், ரைட்டு. பிள்ளை தமிழ் 10 பருவங்கள், கரெக்ட். பரணி 599 தாலி சிலை கொண்டதா? என்னடா சொல்கிறேன்? புது புக்கில் 599 இருக்கேன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ 2 ஆன்சர் வருமா? இதுக்கு வராது. ஒரு பழைய புக்கில் எடுத்து பாருங்க. 12வது புக்கில் 509 தாலி சிலைன்னு கொடுத்துருப்பான். பழைய புக்கில் ஒரு கலிங்கத்து பண்ணி இருக்குது. ஓகேங்களா? 12வது புக்கு. அப்போது அதை வச்சு பார்க்கும்போது இது கரெக்டு தான், இந்த சென்டென்ஸ் கரெக்டு தான். ஆனால் உலா வந்து 7 வகை தான் படும், 5 வகைப்படாது. அப்போ ஆன்சர் இதுக்கு ஏ தான். யாராவது டி போட்டுருந்தா கூட எதனால் டி வருது அப்படின்னு நீங்கள் கேட்டால் கூட பழைய புக்கில் இந்த டேட்டா இருக்குது. நமக்கு ஆப்ஷன் 509 அல்லது 599, இது ரெண்டும் வரும்போது நீங்க என்ன பண்ணலாம்? 599 போட்டுக்கலாம். 599 இல்லாத போது 509 இருந்தா அதுதான் சரி. ஓகேவா? நெக்ஸ்ட், தமிழ் விடு தூது நூலின் பாட்டுடை தலைவன். தமிழ் விடு தூதோட பாட்டுடை தலைவன் யாரு? மதுரை சொக்கநாதர். ஓகே, மதுரை சொக்கநாதர் தான். குற்றாலநாதர் எந்த பாட்டோட தலைவர்? குறவஞ்சி. குறவஞ்சியோட பாட்டோட தலைவர் பேர் தான் அது குற்றாலநாதர். ஓகே. முருகப்பெருமாள் எங்க வருவாப்ல? பிள்ளை தமிழ். முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ். திருமால் எங்க வராரு? திருமால் வந்து நம்ம இவர் பிள்ளை பெருமா இவர் பாடியிருப்பார்ல, ஒரு குலசேகர ஆழ்வார், அங்கே வராரு. ஓகேவா? சரி. நச்சிலை வேல் கோக்கோதை நாடு. முத்தொள்ளாயிரம். புது புக்கில் இருக்கிற முத்தொள்ளாயிரம். கோக்கோதைன்னா என்ன சொல்லும்? கோக்கோதை எதை சொல்லுது? அச்சமில்லாத சேர நாட்டை பற்றி சொல்லுது. ஓகே. அப்போ கோக்கோதைன்னு அர்த்தம் சேர நாடு. சோழ நாடுனா என்ன? ஏற்களமும் போர்க்களமும் சொல்றது தான் சோழ நாடு. ஓகேவா? பாண்டிய நாடுனா முத்துடைத்து. ஓகேவா? பல்லவ நாடுனா தொண்டை அது பேர் என்ன? பல்லவ நாடுனா சான்றோர்கள் உடைத்து. ஓகேவா? சரி. நாயின் வாயினில் தன்னை நீரனோ. வாயின் நாயின் அதாவது என்ன? ஏதாவது கலிங்கத்து பண்ணி பாலை நிலம். கலிங்கத்து பண்ணியில் வந்து அந்த போர் நடக்கக்கூடிய பாலை நிலம் எந்த அளவுக்கு வெப்பமாக இருக்குன்னு சொல்லி 2 பாட்டு கொடுத்துருப்பான் பழைய புக்கில். அதில் சொல்லுவான், அந்த நிலத்தில் நாயின் வாயினீர் தன்னை நீரென நல்வின்னு போட்டிருக்காங்க. நவ்வி
நவினா மானு. ஓகேங்களா, மானு போயிட்டு சென்னாய் பாலைநிலத்தில் இருக்கிற நாயோட வாயில ஒழுகிற அந்த தண்ணியை போய் நக்குமா, அந்த அளவுக்கு. ஏன்னா வேற எங்கேயுமே தண்ணி கிடையாது, அந்த நாய் வாயில வர தண்ணியை போய் நக்கி குடிக்க போதான், அந்த அளவு வெயில் இருக்குன்னு சொல்ற கான்செப்ட் எங்கன்னா கலிங்கத்து பரணி. ஓகேவா, கலிங்கத்து பரணி நூலில் அமைந்துள்ள தாலிசைகள் பார்த்துங்க. கலிங்கத்து பரணி 599. சப்போஸ் 599 ஆப்ஷன் இல்லாமல் 509 இருந்தால் அதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா, சரியா. ஸோ இங்கே 599 கொடுத்துட்டா. ஸோ ஆன்சர் வந்து 599. எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் எங்கே வந்துடும், அண்ணா சொல்லியிருப்பாரு. எதை சொல்லியிருப்பாரு, கலிங்கத்து பரணியை சொல்லியிருப்பாரு. ஓகேவா, கலிங்கத்து பரணி பாடப்படும் பாவகை. கலிங்கத்து பரணினா தாலிசை, கலித்தாலிசை 599 கலித்தாலிசை. ஓகேவா, உலா மடல் தான் வந்து நம்ம என்ன சொன்னால, உலா மடல் என்னும் நூலின் ஆசிரியர். நீங்கள் எங்கே போயிடக்கூடாது, உலானா ஒட்டகுத்தர்னு போயிடக்கூடாது. அப்படியே தப்பாக போயிடும். ஈஸியான கொஸ்டின் தான். உலா எழுந்ததா மூவர், உலா எழுந்ததா ஒட்டகுத்தர், உலா பாடுவதில் வல்லவர் தான் ஒட்டகுத்தர். உலா மடல். ஓகேங்களா, பழைய புக் எடுத்து படிங்க. ஓகேங்களா, ஜெயங்கொண்டார் எழுதிய இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். ஓகேங்களா, ஜெயங்கொண்டார் வந்து என்ன பண்ணுவார், கலிங்கத்து பரணி மட்டும் இல்லாமல் இசையாயிரம் ப்ளஸ் வந்து உலா மடல் நூலும் எழுதியிருப்பார். தென் தமிழ் தெய்வ பரணி என்று கலிங்கத்து பரணி போன்றவர். இது புது புக்கு, ஒட்டகுத்தர் டக்குன்னு போட்டலாம். ஓகேவா, பொறுத்துக்க. இது இந்த இப்போ நாட்டுப்புற இவ்வளோ நேரம் நம்ம என்ன பண்ணோம், சிற்றிலக்கியம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி நாட்டுப்புற பாடல் அதுவும் கான்செப்ட் தானே. எதுவும் இருக்குது, விடிவெள்ளி எதை சொல்லும், அதாவது விடிவெள்ளி தான் நமக்கு விளக்கு. காலையில் லைட்டே வந்து நமக்கு என்ன விடிவெள்ளி தான். மணல் தான் பஞ்சு மெத்த, புயல் தான் என்ன அர்த்தம் ஊஞ்சல், பனிமூட்டம் தான் போர்வை. மனப்பாடம் பண்ண ஒன்றும் இல்லை, அப்படியே நார்மலாக போடுறது தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் புலவர் சே ராசு என்பவர் தொகுத்த நூலின் பெயர். புலவர் சே ராசுவா எங்கே வந்துடணும், பஞ்சகுமிகள். ஓகேங்களா, அதுதான் நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலை தொகுத்தோம். நாட்டுப்புற இயல் ஆய்வு எங்கே பார்த்தோம், சு சக்திவேல். ஓகேவா, துரைராசு யாருடைய பேர், துரைராசு கமெண்ட் பண்ணுங்க. துரைராசு யாருடைய பேர், துரைராசு. தேனரசன். ஓகேங்களா, பட் நிறைய பேர் இருக்கு பாருங்க. ஓகே, முழு நிலவு. அதே பாட்டில் முழு நிலவு. எது முழு நிலவு, நமக்கு முழு நிலவு நிலா தான் நம்மளோட கண்ணாடி. காயும் கதிர், சுடர் கூரை தான் அது காயும் கதிர். மின்னல் வரி அரிச்சோடி. அருமை மேகம் வந்து குடை. ஓகேவா, ஸோ அதெல்லாம் அந்த இதுதான் பொறுத்துக்களை தான் கேட்பாங்க இதெல்லாம். கவிஞர் ஞா வானமாலை யார் சொன்னேன், கவிஞர் ஞா வானமாலைனா யார் அவரு சொல்லுங்க. கவிஞர் ஞா வானமாலைனா யார் சொன்னேன், நான் தமிழ் நாட்டுப்புறவியலின் தந்தை என்று அழைக்கப்படுவார் ஞா வானமாலை, அவர் தான். ஸோ ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து என்ன வரணும், அவர் எழுதிய பாடல் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் வந்து பாருங்க, இங்கே கட்டபொம்மு கதைப்பாடலில் பேசிக்காக என்னன்னா வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் தான். ஓகேங்களா, அதை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி இப்படி ஆப்ஷன் போட்டிருக்காங்க. ஆன்சர் சி. ஓகேங்களா, ஒன்று வேற ஆப்ஷன் கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆன்சர் வந்து சி. சரிங்களா, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நீங்கள் எதை போட்டிருந்தாலும் ரைட்டு தான். 62 பாஞ்சாலங்குறிச்சியில் நாயை வெற்றி. பாஞ்சாலங்குறிச்சி அந்த இப்போ பார்த்தோம் இல்லையா, வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல், அதில் வந்து பாஞ்சாலங்குறிச்சியில் முயல் வந்து என்ன பண்ணிடுவான், நாயை விரட்டி விடும் அப்படின்னு கொடுத்துருப்பான். வாரணச்சாலை ஒரு புறமாம். இவ்வரியில் வாரணச்சாலை ஒரு புறம். வாரணம்னா என்ன அர்த்தம், யானை. ஓகேங்களா, குதிரைன்னா என்ன அர்த்தம், பரினா குதிரை. ஓகேங்களா, யானைக்கு வேற என்ன பேர், வாரணம். கரி. ஓகேங்களா, கரினாலும் என்னது யானை. பொறுத்துக்க. பொக்கிஷம். பொக்கிஷம்னா என்ன மீனிங்கு, பொக்கிஷம்னா செல்வம். சாஸ்தினா என்னது, மிகுதி. விஸ்தாரம்னா பெரும்பரப்பு. சிங்காரம்னா அழகு. மலை அருவி என்னும் நூல் எவ்வகை பாடல் ஏற்றும். மலை அருவி என்னும் நூலில் எவ்வகை பாடல் இடம்பெற்றும்னா நாட்டுப்புற பாடல் தான் இடம்பெறும். நாட்டுப்புற தொழில் சம்பந்தமான நாட்டுப்புற பாடல் ஃபுல்லாகவே என்ன பண்ணியிருப்பாங்க, மலை அருவின்னு தொகுத்துருப்பாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வாகுன்னு அர்த்தம், வாக்கு எடுத்து சீவு. நம்ம தலை சீவுக்கும் கூட என்ன சொல்லுவோம், வாக்கு எடுத்து சீவுன்னு சொல்லுவோம் இல்லையா. வாகுனா சரியாகன்னு அர்த்தம். மெத்த அதிகம்னு அர்த்தம், அப்போ மிகவும். விண்ணம்னா சேதம். சேகரம்னா கூட்டம். எந்த பாட்டு, பஞ்சகுமிகள் கோணக்காத்து பாட்டுன்னு ஒன்று வருது இல்லையா, அதுதான் வெங்கம்பூர் சாமிநாதன் பண்ணது அந்த பாட்டு. மண்ணு வறண்டு நான் மாரியாத்தா இறங்கலையே. ஓகேவா, மண்ணு வறண்டு ஒரு பாட்டு இருக்குல்ல, இன்னொரு பாட்டு, அவங்களுக்கு மழையே வராது, அதனால் வந்து என்ன பண்ணுவாங்க, மலைச்சோற்று வழிபாடுன்னு சொல்லி ஒரு பாட்டு வருது இல்லையா, அந்த பாட்டு தான். ஓகே, வாடிகளா பெண்டுகளே என்ன அர்த்தம், மனைவி. வாடிகளா பெண்டுகளே நம் வனவாசம் சென்றுடுவோம் அப்படின்னு சொல்கிறது என்ன பாட்டு, கொங்கு நாட்டு மலைச்சோற்று வழிபாடு பழந்தமிழ் வழிபாட்டு மரபுகள். கொங்கு நாட்டு வழிபாட்டு மரபுகள் பழந்தமிழ் மலைச்சோற்று வழிபாடு. ஓகேங்களா, பழந்தமிழ் வழிபாட்டு மரபுகளா ஆன்சரு, அதுதான். ஓகே, ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டில் இல்லை என்று கூறுகிறது. ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டில்லை என்று கூறுவது எது அப்படின்னு பார்த்தோம்னா திருமந்திரம். ஓகேங்களா, 12th புக்கு சித்தர் பாடம்னு ஒரு பாடல் இருக்குல்ல, கண்டிப்பாக படிக்கணும், அது வந்து கொஸ்டின் வரும். ஓகேங்களா, ஞானத்தின் மிக்க அறநெறி, ஞானத்தை விட வேற ஒரு அறம் இந்த நாட்டிலே இல்லை அப்படின்னு யார் சொல்றேன்னா திருமூலர் எழுதிய திருமந்திரம் சொல்லுது. சரிங்களா, நெக்ஸ்ட் கூற்று. சித்தர்கள் பிறப்பறுத்தவர்கள் என்று அழைக்கப்படும். ஆமா, சித்தர்கள் யாரு, பிறப்பறுத்தவர்கள். ஓகேவா, காரணம் அறிவு வேறு ஞானம் வேறு என்று உலகிற்கு விலக்கி யோக மார்க்கத்தையும் ஞான மார்க்கத்தையும் தங்களின் உயர்நெறிகளாக கொண்டவர்கள். இது ரெண்டும் சரிதான். கூற்று காரணம் இரண்டும் சரியாக விளக்குகிறது. ஓகேவா, ஸோ ஆன்சர் வந்து ஏ. எனக்கு முன்னாடியே சித்தர் பலர் இருந்தாரப்பா, நானும் வந்தேன் ஒரு சித்தன் அந்த நாட்டில். எனக்கு முன்னாடியே நிறைய சித்தர்கள் வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க, நானும் ஒரு சித்தன் தான் இப்போ அப்படின்னு யார் சொல்லுவா, பாரதியார். ஓகேங்களா, இந்த மாதிரி அதிரடியாக பண்ணாலே பாரதியார் தான். கடுவெளி சித்தர் யாரு, கடுவெளி சித்தர் வெட்டவெளியை வந்து கடவுளாக கும்பிட்டவர் தான் கடுவெளி சித்தர். ஓகேவா, ஞாபகம் வச்சுங்க. சித்தர்களில் சித்தர்களில் ஆதி சித்தர் யாரு,
திருமூலர். ஓகேங்களா, சித்தர்களே ரொம்ப ஆதி சித்தர் திருமூலர் தான். ஓகேவா, புக்லேயே இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. சித்தர்களில் கலகக்காரர் தான் யாருன்னா சிவவாக்கியர். ஓகேவா, சிவவாக்கியர். வெட்ட வெளியை கும்பிட்டவர் கடுவெளி சித்தர். கீழ்கண்டவற்றுள் குண்டலினி சக்தியை உச்சியில் ஏற்றி அமுதம் உண்ணும் நிலையை கூறும் சொல் எது? ஓகேங்களா, ஒரு சொல்லு, இந்த சொல்லுக்கு என்ன மீனிங்? அதான் குழுவுக்குறி. சித்தர்களின் குழுவுக்குறின்னு சொல்லுவாங்க. குழுவுக்குறினா அவங்களுக்கு மட்டும்தான் புரியும். ஓகேங்களா, அது என்ன சொல்றான்? அப்படி இந்த குண்டலினி சக்தியை உச்சியில் ஏற்றி அமுதம் உண்ணும் நிலையை கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைக்கு என்ன பேருனா மாங்காய் பால்னு அர்த்தமா. மாங்காய் பால்னா ஓகேங்களா, குண்டலினி சக்தி, அது ஏதோ ஒரு சக்தியா இருக்கட்டும், அந்த சக்தியை தூக்கி நம்ம உச்சியில ஏத்துற இதுக்கு பேர் வந்து குழுவேட என்ன வச்சிருக்கோன்னா மாங்காய் பால் அப்படின்றான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நீங்கள் என்ன போட்டக்கூடாது? குண்டலினி சக்தி, குண்டலினி வருது, அப்போ குண்டலினி சக்தின்னு போட்டக்கூடாது, தப்பு. ஓகேங்களா, மாங்காய் பால் தான் ஆன்சர். ஊரான் தோட்டத்திலே, ஏதோ ஒரு பாட்டு, நாட்டுப்புற பாடல். ஊரான் தோட்டத்திலே ஒருத்தன் போட்டான் வெள்ளரிக்கா, காசுக்கு 2 விற்க சொல்லி காய் தான் போட்டான். அதாவது ஊரானுடைய தோட்டத்தில், ஊரான வேற ஒருத்தன் தோட்டத்தில், இவனோட தோட்டத்தில், அவனோட தோட்டத்தில் போடாம வேற ஒருத்தன் தோட்டத்தில் போட்டு அதுக்கு என்ன பண்ணானா, காசுக்கு 2 விற்க சொல்லி காய் தான் போட்டானா. அதாவது விளம்பரம் வரி மாதிரி 2 இது காசு, ஒரு காசுக்கு வந்து 2 வெள்ளரிக்கான்னு விற்க சொல்றானா. இது எதை சொல்லுதுன்னா, நீ வந்து அடிமையா இருக்கப்பட்டதோ, ஓகே, உன்னோட இடத்த சுரன்றதை பற்றியோ ஏதோ ஒரு விழிப்புணர்வை பற்றி சொல்லுது. ஸோ ஆன்சர் விழிப்புணர்வு பாடல், உளவு பாடல் அல்ல. ஓகேவா, விழிப்புணர்வு பாடல், ஆன்சர் சி. சித்தர்களை கிளர்ச்சியாளர்கள் என்று சொன்னவர் யாருன்னா கைலாசபதி. இந்த கைலாசபதி என்ன சொல்றா, சித்தர்கள் யாருன்னு, அவங்க வந்து ஒரு கிளர்ச்சியாளர்கள்ப்பா அப்படின்றாங்க. ஓகேங்களா, அவங்க வந்து அந்த காலத்துல எதை பத்தி கிளர்ச்சியாளர்கள்? சமயம், சாதி, மதம், ஓகேங்களா, அந்த மூட நம்பிக்கைகள் அதை எதிர்த்த கிளர்ச்சியாளர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ சாதி பிரிவினிலே தீயை மூட்டும், அதான் வந்து பாரு அப்பவே. இப்போ இல்லை, பாரதியார் இப்போ பாட்டு இருக்காரு, சாதி என்ன பண்ணுவோம், தீயை மூட்டுவோம் அப்படிலாம் பாடிருக்கோம் இல்லையா. அந்த அப்போவே யார் பாடிருக்காங்கன்னா இவங்க பாடிருக்காங்க, சாதி பிரிவினிலே தீயை மூட்டுவோம். ஓகேங்களா, யார் பாடிருப்பானா, பாம்பாட்டி சித்தர். ஓகேவா, பாம்பாட்டி சித்தர் வந்து சாதி பிரிவினிலே தீயை மூட்டுவோம். இதே மாதிரி இன்னொருத்தர் சொல்லியிருப்பாரு, அவர் வந்து பார்க்கலாம், கீழே இருக்கும். ஓகேவா, தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலவே. இந்த வெண்ணிலா தான் நமக்கு க்ளூவேடு. ஓகேங்களா, வெண்ணிலான்னு வந்துச்சுன்னா யாரை போட்டலாம்? வள்ளலாரை போட்டலாம். சாந்தமான குணமுடையவர். ஓகேங்களா, வள்ளலார். தன்னை அறிந்து இன்புற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. வெண்ணிலாவை பற்றி பண்ணது வள்ளலார். ஓகேங்களா, வெண்ணிலா. ஓகே, சித்தர்கள் தங்களது பாடல்களில் மறைப்பொருள் கூற்றுகளாக குறிப்பிட்டுள்ளதை டேஸ் என்ற 3 கூற்றுகளை அறிந்தவர்களால் மட்டும் பொருள் காணத்தக்கவையாக அமைந்துள்ளன. அதாவது சித்தர்களோட பாடலை யாருக்கு வந்து புரியும் அப்படின்னா, யோகம், தந்திரம், மருத்துவம். சித்த மருத்துவம்னு சொல்லுவோம், கரெக்டா? சித்த மருத்துவம் ப்ளஸ் வேற என்ன சொல்லிட்டு போனாங்க, அவங்க சித்தர்கள் தான் யோக கலையை கொடுத்துட்டு போனாங்க, யோகம். ஓகேங்களா, அதே மாதிரி தந்திரம். ஓகேங்களா, தந்திரம் இதெல்லாமே இந்த 3 பேரும் சித்தர், இந்த 3 கருத்தும் சித்தர் சொன்னது தான். அடுத்தது அந்த ஒரு இப்போ நிறைய 9 வகையான மந்திரங்களும் ஏதோ சொல்லியிருப்பாங்களே, அதுதான் ஈசத்துவம். ஈசன் யாரு? சிவன். அப்போ அந்த ஈசத்துவம்னா படைக்கவும் அடக்கவும் கொண்ட ஆற்றல். ஈசனுக்கு என்ன ஆற்றல் இருக்குது? படைக்கவும் அடக்கவும் கொண்ட ஆற்றல், அப்படி ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, பிரகாமியம்னா என்ன வரும்? இயற்கை தடைகளை கடக்கும் ஆற்றல், அப்படியே ஸ்ட்ரைட்டா. ஓகேவா, காம வசயாய்த்துவம். காமம்னாலே ஆசை. ஓகேவா, காமம்னாலே என்ன அர்த்தம்? ஆசைன்னு அர்த்தம். ஓகே, அப்போ விரும்பியதை முடிக்கும் ஆற்றல், கரெக்ட், நேர்கனாவே இருக்குது. வசித்துவம்னா என்ன அர்த்தம்? அந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிற ஆற்றல் தான் வசித்துவம். உலக படைப்பிலே அடக்கி ஆளும் ஆற்றல். ஓகே, அப்போ 1 2 3 4 நேருக்கு நேராகவே இருக்குது எல்லாமே. ஓகே, கரிமா, அதிலே தான் கரிமா அப்படின்னு வந்தால் காற்றில் மிதக்கும் ஆற்றலா? ஆமாம், கரிமானா காற்றில் மிதக்கும் ஆற்றல். ஓகேவா, சாரி, எங்கும் வியபாது இருக்கும் ஆற்றல் நினைக்கிறேன். கரிமா, கரெக்ட். கரிமானா எங்கும் வியபாது, நானும் படிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. கரிமானா எங்கும் வியபாது இருக்கும் ஆற்றல். ஓகேங்களா, அதுக்கு என்ன மீனிங் எனக்கும் தெரியல. ஓகே, நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் லகிமானா தான் காற்றில் மிதக்கும் ஆற்றல். ஓகேவா, இலகுவாக இருக்கிறது மீனிங், காற்றில் மிதக்கும் ஆற்றல். மகிமானா வரையறையற்று விரிந்திருக்கும் ஆற்றல். ஓகேவா, அனிமானா அணுவை போல சிரித்து நிற்கும் ஆற்றல். சரிங்களா, உடம்பின் இன்றியமையை கூறும் திருமந்திர பாடலடிகள். அப்போ உடம்பை பற்றி சொல்றது இது திருமந்திர பாடல்னு சொல்லிட்டான். ஒரு க்ளூவேர்டு வந்து திருமந்திர பாடல். ஓகே, உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேனே, திருமந்திரம், கரெக்டு. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், கரெக்டு. உள்ளன்றதான் பெருங்கோயில், ஊனுடம்பு நம்ம உடல் தான் ஆலயம், கரெக்டு தான். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், இதுவும் திருமந்திரம் தான், திருமூலம் தான் சொல்லுது. ஆனால் ஒன்றே குலம் ஒருவனே தேவன்றது கடவுளை பற்றி சொல்றது. ஆனால் என்ன கேட்குறான்? உடம்பின் இன்றியமை. அப்போ 1 2 மட்டும்தான் சரி. ஸோ ஆன்சர் சி. ஓகேவா, யாருக்காவது குழப்பம் இருக்க போகுது. நந்தவனத்திலே ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் கோயவனாய் வேண்டி. இந்த பாட்டு உங்களுக்கு தெரியும், நல்ல பாட்டு, சூப்பர் பாட்டு, அழகான பாட்டு. இந்த பாட்டை பாடினது கடுவெளி சித்தர். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. நந்தவனத்திலே ஒரு ஆண்டின்ட்டு படத்தில் கூட வந்திருக்கு, சினிமாவில் கூட. கூற்றுகளில் எது தவறானது பார்க்கலாம். தன்னை அறிந்த நிலையில் ஆன்மா தனக்கு தானே தலைவனாய் நிற்கும் என்பது தொல்காப்பியர் வாக்கு வராது, தப்பு. ஓகேங்களா, தன்னை அறிவதற்கு நான் இன்னும் அகங்காரம் அழிய வேண்டும், கரெக்டு. கொடுத்துருப்பான், புக்கில் இருக்குது. அண்டத்தில் உள்ளது பிண்டம், பிண்டத்தில் உள்ளது அண்டம் என்பது சித்தர் மொழி, கரெக்டு தான். அண்டத்தில் உள்ளதான் பிண்டம், பிண்டத்தில் உள்ளதான் அண்டம், இதெல்லாம் சித்தர்கள் சொன்னது. நாடிகளை பிடித்து நோய் அறியும் திறன் பெற்ற சித்தர்கள் மருந்து தயாரிக்கும் வேதியியல் கூறுகளையும் அறிந்தார். ஆமா தானே, அன்னைக்கு வந்து சித்தர்கள் சித்த மருத்துவத்தையும் தெரிஞ்சு வச்சிருந்தான். தன்னை அறிந்த நிலையில் ஆன்மா தனக்குத்தானே தலைவனாய் நிற்கும் சொன்னது. ஓகேங்களா,
நம்ம திருமூலர் வருவார். ஓகேங்களா, திருமூலர் தான் சொல்லியிருப்பார், தொல்காப்பியர் கிடையாது. அப்போ ஆன்சர் ஏ தான் தவறு. ஆதி கபிலர் சொன்ன ஓகே, இது ஒரு பாட்டு. ஆதி கபிலர் சொன்ன ஆகமத்தின் சொற்படியே சாதி வகை இல்லாமல் சஞ்சரிப்பது எக்காலம். ஆதி கபிலர் கபிலர் இருக்கார் இல்லையா, அவர் சொன்ன ஆகமத்தின் சொற்படியே சாதி வகை இல்லாமல் எப்படா இன்னும் சாதி சித்தர்கள் இருக்கும்போது அந்த சாதி பரவிட்டு இருக்கு. அப்போ எப்படா இந்த சாதி ஒளியும் அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. எக்காலம், இந்த எக்காலம் வந்தா நம்ம எதை வச்சு போடலாம்னா பத்திரகிரியார். ஓகேவா, எக்காலம்னா பத்திரகிரியார். அதே பாம்பாட்டி சித்தர் என்ன சொன்னாரு, சாதி வகையிலே தீயை மூட்டுவோம் அப்படின்னு சொன்னது வந்து பாம்பாட்டி சித்தர். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட், சித்தர்களை ஆன்மீக ரசவாதிகள் தமிழகத்தில் கருதினர். கரெக்டா, சித்தர்களை ஆன்மீக ரசவாதிகள் தமிழகத்தில் கருது. நம்ம சித்தர்கள் ஆன்மீக ரசவாதிகள் நம்ம சொல்கிறோம். ஏன்னா ஆன்மீக ரசவாதிகள் என்ன அர்த்தம், ரசவாதிகள்னா உலோகத்திலிருந்து மருந்து கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அதனால தான். ரசவாதி எவ்வாறு தாழ்ந்தவளத்தை தங்க மாட்டேன்னா வரை சித்தரும் தமிழக. ஓகே, கூற்றுக்காரம் ரெண்டுமே சரிதான். ஓகேவா, இருக்குது ஆப்ஷன் ஏ. ஓகே, நாடோனாத அமிர்தம் உண்டு நான் அழிந்து நின்ற நாள். நாடோனாத அமிர்தம் உண்டு நான் அழிந்து நின்றாள். நான் என்ற அகங்காரம். ஓகேங்களா, நான் என்ற அகங்காரம். ஓகே, நீ பெரிய ஆள் கிடையாது, நீ நான் என்ற அகங்காரம் ஒளிந்து நிற்குது இல்லையா, அந்த நாள் தான் அமிர்தம் கிடைச்ச நாள் அப்படின்னு சொன்னது யாருன்னா சிவவாக்கியர் சொல்வார். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து பி, சிவவாக்கியர். சிவவாக்கியர் எதுக்கெல்லாம் சொல்றதான் பாருங்க, சித்தர்களில் கலகக்காரர் அதுக்கொன்னும், நாடோனாத அமிர்தம் உண்டு நான் எழுந்த நின்றானில் நாள் அதுக்கும். ஓகேவா, சித்தர்களை பொறுத்தளவில் வீடு பேர் என்பது வீடு பேர், அதாவது மோட்சம். வீடுனா என்ன மோட்சம். ஓகேங்களா, மோட்சன்றது வந்து தன்னை அறிதல் தான். சாரி, தன்மை கிடையாது, தன்னை அறிதல். ஓகேவா, அதுதான் அது மோட்சம். கீழ்கண்டற்றுள் பட்டினத்தார் பாடிய வரிகள். பட்டினத்தார். ஓகேவா, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் யாரு, திருமூலர். அப்போ வராது ஆன்சர், இது திருமூலர். ஒன்றே குலம் ஒருவனே. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், இதுவும் திருமூலர். நோட் பண்ணி வச்சுங்க, இதுவும் திருமூலர். ஓகேவா, மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம், இது யாரு, அகத்தியர். ஓகே, அப்போ எனக்கு தெரிஞ்சாலும் தெரியலாலும் எது ஆன்சரு, ஒன்றே என்றிரு தெய்வம் உண்டே என்றிரு. ஒன்றே குலம் ஒருவனே தேவன திருமூலர், ஒன்றே என்றிரு தெய்வம் ஒன்றே என்றுனா பட்டினத்தார். ஸோ ஆன்சர் பி. ஓகேங்களா, யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்னு சொன்னது திருமூலர் தான். மனமது செம்மையானால் மந்திர செமிக்க வேண்டாம்னா அகத்தியர். கூற்றுகளில் எவை சரியானவை. திருமூலரின் காலம் கிபி 6ஆம் நூற்றாண்டு. தப்பு. திருமூலர் தான் ஆதிசித்தர்னு சொல்றது யாருன்னா திருமூலர் தான். ஆதிசித்தர் என்று கருதப்படுவது திருமூலர். அவர் எத்தனாம் நூற்றாண்டை சேர்ந்தவர்னா கிபி 5 அல்லது 6. கிபி 5 அல்லது 6. இங்கே ஊற்றுறான் 6 அல்லது 7 ஊற்றுறான், அப்போ தப்பு. ஓகே, சிவவாக்கியரின் காலம் கிபி 9ஆம் நூற்றாண்டு. கரெக்ட், சிவவாக்கியர் வந்து 9ஆம் நூற்றாண்டு சொல்லலாம். மற்ற சித்தர்கள்லாம் எத்தனைனா கிபி 14ஆம் நூற்றாண்டு. ஓகே, கரெக்டு தான். அப்போ ஆன்சர் என்ன வரும், 2, 3 சரி. ஓகேவா, அதான் ஆன்சர். ஆன்சர் வந்து சி, 2, 3 சரி. மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம் யார் சொன்ன, அகத்தியர் சொன்னா. அப்போ அகத்திய ஞானம். ஓகேங்களா, அகத்திய ஞானம். யாருடைய பாடல் வந்து ஞான பாமாலை என்று அழைக்கப்படுதுன்னு சொன்னோம், அகத்தியரோட பாடல் தானே, அதுதான் அகத்திய ஞானம். சிலப்பதிகாரத்தின் எந்த கதையில் சித்தர்களை சித்தன் என்ற சொல்லால், சித்தர்களை வந்து சித்தன் என்ற சொல்லால் எது சொல்கிறாங்கன்னா, அது எந்த சிலப்பதிகாரம் சொல்லுது, அது எந்த காதைன்னு கேட்குறான். நாடுகான் காதை புக்கில் இருக்குது. நம்மளோட 11th புக்கோ சித்தர் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு பாடத்தில் இருக்குது, எடுத்து பாருங்கள் 90. ஓகேங்களா, ஆன்சர் வந்து நாடுகான் காதை. சித்தர்களை நிறைமொழி மாந்தர் என கூறும் நூல் எது. நிறைமொழி மாந்தர் எந்த நூல் கூறும், திருக்குறளும் தொல்காப்பியமும். ஓகேங்களா, சித்தர்களை என்னன்னு சொல்லுவோம், நிறைமொழி மாந்தர்னு சொல்லுவோம். ஸோ ஆன்சர் 2, 3. ஆன்சர் பி இதுக்கு. தவறான இணையத்தன்று காலமேக புலவருடைய இயற்பெயர் என்ன, வரதன். கரெக்ட் தான். காலமேக இரட்டொரு மொழி பாடுவதில் வல்லவர் யாருன்னா காலமேக புலவர், அவருடைய இயற்பெயர் வரதன். தமிழ் வீடு தூது உவேசா 1930. ஆசிரியர் இல்லை, நீங்கள் ஆசிரியர் கேட்குறான்னு நினச்சிக்காது, இதுக்கு ஏதாவது லிங்க் இருக்கா, தொடர்பு இருக்கான்னு தான் கேட்குறான். தமிழ் வீடு தூது முதல்ல பதிப்பித்தது யார், இவர் தானே, உவேசா தானே, 1930. ஓகேங்களா, 268 கன்னிகள். ஓகே, ரைட்டு தான், இது ரைட்டு தான். முக்குடர் பள்ளி உழவர்களின் வாழ்க்கையை பற்றி கூறும் நூல், அதனால தான் அது உழவரது உலர்த்தியறது பாட்டுன்னு சொல்லுவோம். ராஜராஜ சோழ நூலான யார், திருப்பாவை பற்றி. திருப்பாவைனா அர்த்தம், திருப்பாவைனா ஆண்டாள் வந்து திருமாலை பற்றி பாடினது தான் திருப்பாவை. அப்போ தப்பு. ராஜராஜ சோழ நூலாக தான் எது, ராஜராஜனை பற்றிய குறிப்பு இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து டி தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட். ஒட்டகுத்தரால் பாடப்பட்ட இந்நூல் 391 கன்னிகளை கொண்டது. ஓகே, ஒட்டகுத்தரால் பாடப்பட்ட இந்நூல் 391 கன்னிகளை கொண்டது. எந்த நூல் பார்க்கலாம். புயல் என்ற மங்கள சொல்லால் இந்நூல் தொடங்குகிறது. அப்படியா, ராஜராஜ சோழனுக்கு வரராசன், கண்டன், சனநாதன் என்ற பட்ட பெயர்களும் இந்நூலில். ஆமாம், இதெல்லாம் எங்கே சொன்னால் ராஜராஜ சோழனை பற்றி சொன்னால் அந்த பாட்டு என்ன, ராஜராஜ சோழ நூலா. ஓகேங்களா, ஆன்சர் டி. ஓகேவா, ஸோ ஆன்சர் டி. ஞாபகம் வச்சுங்க. இது என்ன, நமக்கு வந்து ராஜராஜ சோழ நூலாவை பற்றி என்ன தெரியும்னா 391 கன்னிகளை கொண்டது. எது, ராஜராஜ சோழ நூலா. 1. புயல் என்ற மங்கள சொல்லால் இந்த பாடல் தொடங்குறதான். புயல் என்ற வார்த்தையில் தொடங்குதான். ராஜராஜ சோழனுக்கு வரராசன், கண்டன், சனநாதன் என்ற பட்ட பெயர்கள் உண்டு. சரியா, ஸோ ஆன்சர் வந்து டி. பஞ்சம சித்தர்களில் பொருந்தாதவரை தேர்ந்தெடு. சிவவாக்கியர் வந்து வருவார். பஞ்சம சித்தர்னா 5 சித்தர்கள். அது யாருன்னா சிவவாக்கியர், போகர், திருமலை தேவர், பட்டினத்தார். கருவூரார் வரமாட்டார். ஓகேவா, ஸோ அப்போ அவர் தான் ஆன்சரு. அந்த ஒருத்தர் யார், இன்னொருத்தர் யார் மறந்து போச்சு, நான் பார்த்து சொல்கிறேன், செக் பண்ணி சொல்கிறேன். சரிங்களா, ஸோ ஆன்சர் வந்து இது கருவூரார் வரமாட்டார், அவர் தான் ஆன்சர் இதுக்கு. ஓகேவா, தவறானவர். அப்போ 3 மட்டும் தவறு. ஸோ ஆன்சர் வந்து 3 மட்டும் தவறு. கூற்றுகளை சரிபார்க்கும். செயங்கொண்டாரை பரணிக்கூர் செயங்கொண்டார் என புகழ்ந்தவர் பலப்பட்டறை சொக்கநாதர். கரெக்டு தான்.
கலிங்கத்து பண்ணி, தென்தமிழ் தெய்வ பண்ணி என்று போன்ற ஒட்டக்குத்தர். ஓகே ரைட். ஆனால் இது 598 தாளிசையில், அவசரப்படக்கூடாது. இது 598 தாளிசையிலே கொண்டு வந்துட்டான். 599. அப்போ இது தப்பு. கூற்று 1 மட்டும் சரி. ஓகேங்களா? ஓகே. 3வது ஒரு கூற்று இது. ஜெயங்கொண்டார் 2ஆம் குலோத்துங்க சோழன் வைக்கப்படுறா. தப்பு. 1ஆம் குலோத்துங்க சோழன். 2ஆம் குலோத்துங்க சோழனுக்கு யார் வருவா? கம்பர் வருவார். ஓகேங்களா? அப்போ 1ஆம் குலோத்துங்க சோழன். அப்போ கூற்று 1 மட்டும் தான் சரி. இருக்கா பாருங்க. கூற்று 1 மட்டும் சரி. 2, 3 தவறு. ஆன்சர் டி. வேறுபட்டதை தேர்ந்தெடு. ஏற்றப்பாட்டு, தாலாட்டு, ஓடப்பாட்டு, சங்கத்தமிழ் பாட்டு. ஓஹோ. ஏற்றப்பாட்டுனா நாட்டுப்புற பாடல், தாலாட்டு நாட்டுப்புற பாடல், ஓடப்பாட்டும் நாட்டுப்புற பாடல். ஓகேங்களா? அப்போ எது வராது? சங்கத்தமிழ் பாட்டு. சங்கத்தமிழ் பாட்டு. சங்கத்தமிழ் என்று அழைக்கப்படும் நூல் என்ன? சங்கத்தமிழ். சொல்லுங்க. ஞாபகம். திருப்பாவை. திருப்பாவை தான் என்ன சொல்லுவோம்? சங்கத்தமிழ் பாட்டு என்று அழைக்கப்படும். அப்படி இல்லைன்னா சங்ககால இலக்கியத்தை கூட சொல்லலாம். ஆனால் சங்கத்தமிழ் என்று அழைக்கப்படுவதுன்னா திருப்பாவை தான். ஆண்டாள் எழுதிய திருப்பாவை. 30 பாடல்கள் இருக்கும். நோட் பண்ணி வச்சுங்க. முத்தொள்ளாயிரம் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் பொருந்தது. முத்தொள்ளாயிரம் பாடல்களில் புறத்திரட்டு என்னும் நூலின் வாயிலாக 108 வெண்பா கரெக்டு மட்டுமே கிடைத்துள்ளது. சரிதான். பழைய உரைகளில் 22 பாடல்கள் கிடைக்குது. கரெக்டாக. மொத்தம் 130. ஓகே சரிதான். ஓகே. வேற என்ன கட்டுறான்? சுவை மிகுந்த விருத்தப்பாக்கள் கற்பனை களஞ்சியமாக. விருத்தப்பாவா? தவறாச்சே. என்ன வரும்? சுவை மிகுந்த வெண்பா தானே. வெண்பாக்கள். ஓகேங்களா? முத்தொள்ளாயிரம் வந்து வெண்பாவால் பாடப்பட்டது. பழந்தமிழர் பண்பாடு, தமிழக மூவேந்தர்கள், அவர்தம் படைகள், வீரர்கள், போரியல் முறைகள் பற்றி அதிகம் குறிப்பிட்டு. ஆமாம், தான் 3 மூவேந்தர்களை பற்றியுமே சொல்லணும் இல்லையா? ஸோ ஆன்சர் இது ரைட்டு தான். இதுவும் ரைட் தான். ஸோ தவறான இணை எது அப்படின்னு பார்த்தா தவறான சென்டென்ஸ் வந்து விருத்தப்பான்னு கொடுத்தனாலே அதான் தப்பு. வெண்பாவால் பாடப்பட்டது. ஆன்சர் சி. நெக்ஸ்ட் போகலாம். போர்க்குறி காயமே புகழின் காயம். போர்க்குறி காயமே புகழின் காயம். ஓகேவா? அதாவது போரில் அடைந்த அந்த காயம் இருக்கு இல்லையா? போரில் காயமடைகிறது தான், அதுதான் புகழ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அது எது அப்படின்னா கலிங்கத்து பரணி. போரை பற்றி சொல்கிற நூல் என்ன? கலிங்கத்து பரணி. ஆன்சர் டி. கூற்றுகளை சரிபார்க்க. தன்னை அறிவதற்கு நான் என்ற அகங்காரம் அழிய வேண்டும் என்ற கருத்துக்குரியவர் கடுவேலி சித்தரா? இல்லை. இப்போ பார்த்தோம்ல, அது வந்து சென்டென்ஸாக கொடுத்துருப்பாங்க. திருமூலர் சொன்ன வார்த்தைக்கு கீழே இந்த சென்டென்ஸை கொடுத்துருப்பான். யார் சொன்னான்னு கொடுத்துருக்க மாட்டான். தன்னை அறிவதற்கு நான் என்ற அகங்காரம் அழிய வேண்டும் என்ற கருத்துக்குரியவர் கடுவேலி சித்தர்ன்றது தப்பு. கூற்று. தன்னை அறிந்த நிலையில் ஆன்மா தனக்குத்தானே தலைவனாக இருக்கும் திருமூலர். இது ரைட்டு. சித்தர்களை பொறுத்தமட்டில் வீடு பேர் என்பது தெய்வத்தை தெய்வம் சொல்லி என்ன தானே பார்த்தோம்? தன்னை அறிவது. தன்னை முழுமையாக அறிவது தான் என்னது? வீடு பேர் அடைதல். ஸோ அப்போ ஆன்சர் 1 மட்டும் சரி, 2, 3 தவறு. ஏ சரியாக பொறுத்துக்க. சித்தர்களில் ஆதிசித்தர் யாரு? ஆதிசித்தர் அகத்தியரா? ஆதிசித்தர் திருமூலர். ஓகேவா? அப்போ தப்பு. சித்தர்களில் கலகக்காரர் சிவவாக்கியர் தான். ஓகே ரைட்டு. திருமூலரின் காலம், திருமூலர் சித்தர் கிபி 4ஆம் நூற்றாண்டு விட்டுறான். தப்பு. என்ன பார்த்தோம்? 5 அல்லது 6. ஓகே. சிவவாக்கியரின் காலம் என்ன பார்த்தோம்? 8 இல்லை 9ஆம் நூற்றாண்டு. ஓகேவா? ஓகே. ஸோ ஆன்சர் 1 மட்டும் தான் ரைட்டாக இருக்குது. ஆன்சர் பி. சித்தர்கள் பிறப்பறுத்தவர்கள் என்று அழைக்கப்படும். கரெக்டாக? ஆமாம். ஓகே. அறிவு வேறு ஞானம் வேறு. ரிப்பீட்டட் கொஸ்டினா? ஓகே. எல்லாம் 2 ரைட்டாக. கூட்டு சரி, காரணமும் சரி. ஓகேவா? ஓகே. அடுத்து வந்து உருவ வழிபாடு செய்யாமல் வெட்டவெளியை கடவுளாக சித்தரித்து பண்ணோம். யார்? இதெல்லாம் ஈஸி கொஸ்டின். கடுவேலி சித்தர். தன்னை அறிந்து இன்ப உற வெண்ணிலாவின்னு வந்து மீண்டும் வெண்ணிலாவின்னு வந்து யார் போட சொன்ன? வள்ளலார். நெக்ஸ்ட்டு நாட்டுப்புற இலக்கிய மும்மணிகள் சொன்னா. நாட்டுப்புற இலக்கிய மும்மணிகள் யார் வரணும்? நான் வானமாமலை வந்து என்ன அவர் தான் தந்தை. நாட்டுப்புற இலக்கியத்தின் தந்தை யார்? நாவானமாலை கண்டிப்பாக வருவார். கீவா ஜெகநாதன் வருவார். அன்னக்காமு வருவார். அளவல்லையப்பா தான் வரமாட்டார். அப்போ அந்த மணிகள் யாருன்னா அன்னக்காமு, ஜெகநாதன், வானமாமலை. ஓகேங்களா? ஓகே. ஆன்சர் வந்து இதில் பொருந்தாதது வள்ளியப்பா தான். ஓடையெல்லாம் தாண்டி போய் ஏலேலங்காடி. ஏலேலோ சூப்பர் பாட்டு. இதை வந்து பாடினது யாருன்னா கல்கி கிடையாது. கல்கி வந்து பொன்னியின் செல்வன். ஓகேங்களா? பிச்சைமூர்த்தி வந்து உங்களுக்கு ஒலி அழைப்பு அப்படின்லாம் வரும் புக்கில். பொங்கல் வழிபாடு. சீமணினா இடையீடு. கீவா ஜெகநாதன் இவர் தான். ஓகேங்களா? ஓகே. அந்த மலை அறிவின்ற நூலில் வந்து எழுதியிருப்பாங்க அந்த பாட்டு. நெக்ஸ்ட்டு ஏழு பருவ மங்கையரை பற்றி சொல்லியிருக்கேனா? ஏழு பருவ மங்கையரை பற்றி சொல்கிறது என்னது? தெரிவை, மங்கை, மடந்தை, அறிவை அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த அதை பற்றி சொல்கிற பாட்டு வந்து உலா. தூதுனா குரம், அதாவது தலைவன்கிட்ட போய் தலைவி என்ன சொல்ல தன்னோட காதலை சொல்கிறது பார்த்தா தூது. பல்லுனா உழவர் பாட்டு. ஓகேங்களா? அந்தாதினா என்ன அர்த்தம்? எந்த வார்த்தையில் முடியுதோ அந்த வார்த்தையிலே தொடங்குறது தான் அந்தாதி. ஸோ ஆன்சர் வந்து உலா. உளபுல வஞ்சி என்பது உளபுல வஞ்சினா பகைவர் நாட்டை தீயிடுவது. ஓகேங்களா? அந்த அந்த ஒரு துறைன்னு சொல்லுவாங்க வச்சுங்களா? திணை துறை அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? உளபுல வஞ்சினா என்ன அர்த்தம்னா பகைவர் நாட்டை தீயிடுவது. ஸோ ஓகேவா? ஆன்சர் ஏ. வெண்டலை விரவிய கலிவெண்பா. எங்கே பார்த்தோம் இது? வெண்டலை விரவிய கலிவெண்பாவால் பாடப்படுவது என்னது? தூது. ஓகேங்களா? தூது தான் அது கலிவெண்பா. ஸோ ஆன்சர் வந்து பி. மணவளதாசர், அழகிய மணவளதாசர். ஓகேங்களா? அப்புறம் என்ன சொன்னேன்? தெய்வ கவி, திவ்ய கவி, பிள்ளை பெருமாள் ஐயங்கார். இதெல்லாமே யாரு? பிள்ளை பெருமாள் ஐயங்கார். மணவளதாசர், அதாவது அழகிய மணவளதாசர், தெய்வ கவி, திவ்ய கவி. ஓகேவா? எல்லாமே பிள்ளை பெருமாள் ஐயங்கார் தான். அஷ்ட பிரபந்தம் என்ற நூலை எழுதியாருன்னா அவர் தான். மொத்தம் 8 அந்தாதிகளை எழுதியிருப்பாரு. அதனால 8 சிற்றிலக்கியம் எழுதியிருப்பாரு. அதனால அது பேர் அஷ்ட பிரபந்தம்.
திருவாரூர் நான்மணி மாலையின் பாட்டுடை தலைவன் யார்? திருவாரூர் நான்மணினா குமரகுருபர் எழுதியிருப்பாரு. தியாகராசர். ஓகேங்களா, திருவாரூர் தோன்றியுள்ள தியாகராசர், அதாவது ஈஸ்வரர் தான் அவர் மேலே. ஸோ ஆன்சர் வந்து சி. பல்லிசை என்று அழைக்கப்படும் நூல். பல்லிசை உடனே எங்கே போயிடும் தெரியுமா? கை எங்கே தெரியுமா போகும்? பல்லிசைன்னு வந்தாலே இங்கே போகும், அங்கே போகக்கூடாது. முக்குடர் பல்லு இல்லை, பல்லிசை என்பது திருமலை முருகன் பல்லு. ஓகேங்களா, திருமலை முருகன் பல்லு. ஓகேங்களா, பல்லு வகையில் நிறைய இருக்குது. முக்குடர் பல்லு, முக்குடலை பற்றி சொல்கிறது முக்குடர் பல்லு. திருமலை முருகனை பற்றி சொல்கிறது திருமலை முருகன் பல்லு. ஓகேங்களா, அது பல்லிசை என்று அழைக்கப்படும் நூல் திருமலை முருகன் பல்லு. ஓகேங்களா, ஓகே. வல்லைக்கு உறங்கும் வளநாடா. வல்லைக்கு உறங்கும் வளநாடா, இதில் வல்லை என்பதன் பொருள் என்ன? நெல் குத்தும் போது பெண்கள் பாடும் பாட்டு. ஸோ ஆன்சர் ஏ. பெண்பார் பிள்ளை தமிழுடன் இப்போ பெண்பார் பிள்ளை தமிழ், ஆண்பால் பிள்ளை தமிழ், பெண்பால் பிள்ளை தமிழ் சொல்லணும்னா அதில் வந்து என்னென்ன வரும்? பெண்பால்னா அம்புலி. அம்புலி வந்து காமனாக 2 பேருக்குமே வந்துடும். பெண்பாலுக்கும் வரும், ஆண்பாலுக்கும் வரும். ஸோ ஓகே, கரெக்டு தான். கலங்கு, அம்மானை, ஊசல், நீராடல் இதெல்லாமே நான் பெண்பாலுக்கு தான் பொருந்தும். சிறுபறை. சிறுபறை சிற்றில் சிறுதேர். சிறுபறை சிற்றில் சிறுதேர், இது 3 யாருக்கு? ஆணுக்கு வரக்கூடியது. ஸோ அப்போ ஆன்சர் டி. பெண்ணுக்கு பொருந்தாதுன்னா அந்த சிறுபறை தான். நெக்ஸ்ட்டு கூற்று 1. பரணி இலக்கியங்கள் தக்கையாமா. பரணி என்னென்ன பரணி இருக்கு பாரு? தக்கையாக பரணி, ஒட்டத்தில் இருந்தது, வங்கத்து பரணி, மோகவதை பரணி, பாசவதை பரணி, சீனத்து பரணி, திராவிட பரணி எல்லாம் இருக்குது. ஓகே. கலிங்கத்து பரணி நூலின் பெயர் போரில் வெற்றி பெற்ற கலிங்க நாட்டின் பெயரால். நல்லா பார்த்துங்க, கவனிக்கணும். கொஸ்டின் எப்படி படிக்கிறேன்? கலிங்கத்து பரணி நூலின் பெயர் போரில் வெற்றி பெற்ற. போரில் வெற்றி பெற்றனா கலிங்க நாட்டை வெற்றி பெற்று போரில் தோத்த கலிங்க நாட்டின் பெயரால் அமைந்துள்ளது. ஆமா தானே? ஜெயிச்சது முதலாம் குலோத்துங்கன், தோத்தது வந்து கலிங்க நாடு. அப்போ தோத்தவன் பேரில் தான் அமைஞ்சிக்குது. வெற்றி பெற்றவனை பாராட்டி பாடும். ஸோ அப்போ தப்பு. கூற்று 2 தவறு, 1 மட்டும் தான் சரி. ஆன்சர் ஏ. தமிழ்விடு தூதில் அமைந்துள்ள கன்னிகளின் எண்ணிக்கை. தமிழ்விடு தூதில் எத்தனை இருக்கு? 268. சரிங்களா. சிறுபான்ற்று அதில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? பாடல் அடிகளின் எண்ணிக்கை 269. ஓகேங்களா, இதையும் லிங்க் வச்சுங்க. 268 கன்னிகள், 269 சிறுபான்ற்று பாடல் அடிகள். ஓகேவா, 69. ஓடி இழைத்து உடல் உயர்த்த வியர்வென்ற உகுபுணலும் பனியும் அம்மா. ஓகேவா, பனி தப்பாக எழுதிக்கிறாங்க. பனின்னு அர்த்தம் 2 சொல்லினா நீ வரணும். பனியும் அம்மா. உகுப்புணலாம் மலை. ஓகேவா, பெருமலை. இது கலிங்கத்து பரணி பழைய புக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா, பழைய புக்கில் கலிங்கத்து பரணி 2 பாட்டு இருக்கும் இல்லையா? மேலே மானை பற்றி சொல்லுவோம், கீழே வந்து என்ன சொல்லுவோம்? அங்கே அடிக்கிற வெயிலால் காடிதனை கடந்து அப்படின்னு பாட்டு ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, அந்த பாடல் தான் கலிங்கத்து பரணி. அதாவது பாலை நிலத்தில் அந்தளவுக்கு வெயில் அடிக்குது. அந்த வெயிலை கடக்கும்போது ஓகேவா, எது நிலமும் மேகமும் கருமேகமும் அந்த பாலை நிலத்தை கடக்கும்போது வெயிலின் காரணமாக ஏற்படும் வியர்வை இருக்கு இல்லையா? அந்த வியர்வை தான் உகு புனலும் பனியும், நைட்டில் பனியாகவும் பெய்யுது அப்படின்னு கவிஞர் தற்குறிப்பை சேர்த்து சொல்லியிருப்பார். ஸோ ஆன்சர் வந்து கலிங்கத்து பரணி. அஷ்ட பிரபந்தம் சொன்னா அஷ்டனா என்ன தான்? இந்த இசு வரக்கூடாது, இந்த இசு தான் வரணும். அஷ்ட பிரபந்தம். ஓகேவா, அஷ்ட பிரபந்தம்னா 8 சிற்றிலக்கியங்கள் அர்த்தம். பிரபந்தம்னால என்ன அர்த்தம்? வடமொழி சொல், நன்கு கட்டப்பட்டது, சிற்றிலக்கியம் அர்த்தம். ஓகேவா, 8 சிற்றிலக்கியம் அஷ்ட பிரபந்தம். அது எழுந்தது யாருன்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார். பிள்ளை தமிழின் செங்கீரை பருவம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் பருவம் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் பருவம் வந்து காப்பு. ஓகேங்களா, 2வது செங்கீரை. அதாவது 3 to 4 வந்தால் காப்பு. ஓகேங்களா, 5 to 6 வந்தால் செங்கீரை. ஓகேவா, அதே மாதிரி ஒற்றைப்படையில் எல்லாமே இருக்கணும். 7 to 9 8 அந்த மாதிரி ஒற்றைப்படையில் ஆரம்பிக்கும் ஒவ்வொரு இதுவுமே. 5 to 6 ஆன்சர் வந்து சி. திருச்செந்தூர் கலம்பகம். திருச்செந்தூர் அதாவது திருச்செந்தூரில் இருக்கிற முருகன். செந்தில்னா யார்? முருகனை பற்றி பாடுறது தான் திருச்செந்தூர். முருகனை பற்றி பாடுறது தான். அப்போ இது யார் பண்ணாரு? பழைய புக்கில் இருக்கு பாரு, ஈசான தேசிகர் அல்லது அவருக்கு இன்னொரு பேர் இருக்குமே, சுவாமி தான தேசிகர். இது ஒரு பாட்டு இருக்கும் பாருங்க, அது அவர் தான் சுவாமிநாத தேசிகர் நினைக்கிறேன். இவர் யாருன்னா இந்த அம்பலவான தேசிகரோட சீடர். ஓகேவா, அடுத்தது இந்த மயிலேறும் பெருமாள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஈசான தேசிகர் யார்கிட்ட வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டாருன்னா மயிலேறும் பெருமாள் தான். ஈசான தேசிகரோட ஆசிரியர் பேர் தான் மயிலேறும் பெருமாள். திரிகூட ராசப்ப கவிராயரின் கவிதை கிரீடம். திரிகூட ராசப்பர் வந்து நிறைய நூல் எழுதியிருப்பார். அதில் அவரோட கவிதைக்கு கிரீடமாக விளங்கக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா திருக்குற்றால குறவஞ்சி. ஓகேவா, இது பெத்தல குறவஞ்சி யார்? தமிழ் குறவஞ்சி யாருன்னா சொல்லிட்டேன். தொல்காப்பியர் கூறும் வனப்பு என்னும் நூல். வனப்புன்னு அர்த்தம் அழகு. ஓகேங்களா, தமிழ் எடுத்து சொல்லும் இல்லையா? தமிழுக்கு எத்தனை அழகு உண்டு? 8 வனப்பு உண்டு. அதுதான் அந்த 8 வனப்புல ஓகேங்களா, தொல்காப்பியர் கூறும் வனப்பு என்னும் நூல் வகையில் அடங்குவது எதுன்னு கேட்டோம்னா முத்தொள்ளாயிரமா? ஆமாம், முத்தொள்ளாயிரம். ஓகேங்களா, ஆன்சர் வந்து முத்தொள்ளாயிரம் ஏ. நெக்ஸ்ட் தூதின் இலக்கணம் குறுநூல். சொல்லுங்க, தூது வந்து எந்த நூல் வந்து இலக்கணம் குறுனா? புது கொஸ்டின், ப்ரீவியஸ் கொஸ்டின் நினைக்கிறது. இலக்கண விளக்கம் சொல்லும், நோட் பண்ணி வச்சுங்க. தெரியலனா தெரிஞ்சு வச்சுங்க. இலக்கண விளக்கம். ஓகே, தூதோட இலக்கணம். தூதுனா என்ன அப்படின்னு சொல்றது வந்து ஆன்சர் டி. வையகம் எல்லாம் எமதென்று எழுதுமே என்ற புகழ்ச்சிக்குரிய மன்னன் யாரு? சொல்லிட்டேனே, எந்த மன்னன்? பாண்டிய மன்னன் தான் என்ன பண்ணுவான்? தப்ப யானையோட தந்தத்தால் என்ன பண்ணுவான்? எதிரியோட மார்பலையில திரு செல்வம் நிறைந்த இந்த உலகம் ஃபுல்லா என்னன்னு எழுது? எமதென்று எழுதுமே மாறன் களிறு. மாறன் என்னத்தான்? பாண்டியன். மாறன்னா பாண்டியன், அப்போ பாண்டியன். சரி, ஆன்சர் டி.
அம்மானை விளையாட்டில் விளையாடுபவர்களின் எண்ணிக்கை. அம்மானை பழைய புக்கில் இருக்கா இல்லையா? சுவாமிதான தேசிகர் பண்ண தானே, அதானே திருச்செந்தூர் கலம்பத்தில் அம்மானை பாடல் 3 பேர் பாடிப்பாங்க இல்லையா? அப்போ 3 பேர், 3 பெண்கள் வட்டமாக, சாரி 5 இது 3 பெண்கள் வட்டமாக உட்காந்து ஒருத்தர் பாடுறது தான் இந்த அம்மானை பாடல். ஓகேவா? ஸோ 125க்கு பி ஆன்சர், பி செகண்ட் பி. ஓகே. ஸோ மேக்ஸ் வந்து கீ ஆன்சர் புக்கில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? வேணும்னா மேக்ஸ் வந்து டைம் இல்லை, புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணி கீ ஆன்சரும் போடுறேன். ஓகேங்களா? மேக்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கீ ஆன்சர் போடுறேன். ஓகேங்களா? ஸோ பார்த்துங்க. ஓகே. பாய். சரிங்களா? ஸோ வீடியோ இந்த இதில் வந்து நான் எனக்கே இந்த கொஸ்டினாக நல்லா இப்போ இது இருக்குது. எல்லா கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகேவா? இன்னும் இது கஷ்டமாலாம் இல்லை, ஈஸியாக தான் இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் ஈஸியாக ஆன்சர் போட்டலாம், எதுவுமே மனப்பாடம் பண்ணுற மாதிரி இல்லை. சரிங்களா? சரி பாருங்கள், யூஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டு நல்லா எழுதுங்க. உங்கள் மார்க் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கம்மியாக இருந்தாலும் பண்ணுங்கள், போக போக டெவலப் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே. தேங்க்யூ பை நியோ. அடுத்த டெஸ்ட்டில் பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்த டெஸ்ட்டு நல்லா படிங்க. அடுத்த டெஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம்? பெரிய புராணம், சீரா புராணம், தேம்பாவணி அந்த பாடல்களும், அப்புறம் சமய முன்னோடிகள் அந்த கான்செப்டும். ஓகேங்களா? கண்டென்ட் வந்து 6, 10 நல்லா படிங்க, படித்து டெஸ்ட் எழுதுங்க. ஓகேங்களா? ஓகே. தேங்க்யூ பை நியோ.